கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு காலை தியானத்தின் மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இதன் தலைப்பு கர்த்தருக்கு கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்கள், த பிளஸிங்ஸ் ஆஃப் ஒபேயிங் காட். எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்ப வரப்பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இதற்கு முந்தைய அதிகாரங்களிலே இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையினால் என்னென்ன தண்டனைகளை, விளைவுகளை சந்திப்பார்கள் என்று பல அதிகாரங்களிலே நாம் தியானித்தோம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வரும் பலன் என்ன? சில வேளைகளில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கின்ற மனிதர்கள் செழிப்பாக இருப்பதை போல் நமக்கு தோணும், வெற்றியுள்ளவர்களாக இருப்பதை போல் நமக்கு தோணும். அவர்களை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடும், ஒருவேளை அவர்களை போல் நம்மளும் மாறிடலாமான்னு யோசிக்கவும் கூடும். ஆனால் கர்த்தருக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனால் வரும் 3 நன்மைகள் இந்த வசனத்திலிருந்து. முதலாவது, கர்த்தர் நம் மீது மிகவும் அக்கறை உள்ளவர் என்பதால் அவருக்கு கீழ்ப்படிதல் நமக்கு நன்மை உண்டாக்கும். இந்த உலகிலே கர்த்தரை போல் நம் வாழ்க்கையின் மீது அக்கறை உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. இப்போ ஆண்டவர் இந்த மக்கள்கிட்ட என்ன செய்ய சொன்னார்? நேபுகாத்நேசர் என்ற ராஜா வரும்போது அவனோடு எதிர்த்து போரிடாமல் அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? அடங்கி போங்க. நீங்கள் ஒருவேளை பாபிலோனுக்கு போவீர்கள் என்றால் நீங்கள் தப்புவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ யூத மக்கள் என்ன நினச்சாங்க? இந்த எரேமியா என்னடா இப்படி சொல்கிறாரு? நம்ம எருசலேமில் தான் இருக்கணும், எருசலேம் தான் என்னுடைய வீடு, நான் ஏன் பாபிலோனுக்கு போகணும்? நான் பாபிலோனுக்கு போக மாட்டேன். நான் நாற்றுப்பட்டு உடையவன், நான் ஏன் நேபுகாத்நேசரோட சண்டை போடக்கூடாது? நான் சண்டை போடுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உங்களை தண்டிப்பதற்காக இந்த நேபுகாத்நேசரை நான் இங்கே கொண்டு வரேன். நீங்கள் மனம் திரும்புங்க, பாபிலோனுக்கு போங்க, நான் திரும்ப உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்கிறாரு. அவங்க நம்ப மறுத்தார்கள். அவங்க என்ன நினச்சாங்க? எரேமியாவுடைய இந்த ஆலோசனை என்னுடைய வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்று. சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததல்ல என்று நம்ம நினைக்கலாம். என்னுடைய எதிரியை நான் ஏன் மன்னிக்கணும்? என்னை காயப்படுத்துகிறவங்கள நான் ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் தேவன் இந்த கட்டளைகள்லாம் நம்ம மீது அவர் மிகுந்த அன்போடு கொடுத்துருக்கிறார். இந்த கட்டளைகளை கைக்கொள்வதனால நமக்கு நன்மை உண்டாகும். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, உங்களை நான் இடித்து போடுவதற்காக அங்கே கொண்டு போக கிடையாது, உங்களை நான் அழிப்பதற்காக நான் அங்கே கொண்டு போவது கிடையாது, நான் உங்களை கட்டுவேன், 70 வருடங்கள் நான் பாபிலோனிலே உங்களை நான் பாதுகாப்பேன், திரும்ப இங்கே அழைத்து வருவேன், எருசலேமுக்கு உங்களை அழைத்து வருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ சில வேளைகளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த தியாகங்களை செய்யும்போது நமக்கு ரொம்ப பயம் இருக்கும். நான் ஏன் இதை செய்யணும்? இந்த இழப்பை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்காக நாம் சில தியாகங்களை செய்யும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராக இருப்பார். அவருக்காக நம்ம எதை இழந்தாலும் அதை நூறத்தனையாக நமக்கு திரும்ப தர வல்லமையுள்ள தேவன் அவர். மூன்றாவதாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை தப்பு வைக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் அந்த நேபுகாத்நேசர் இங்கே வரும்போது யாரெல்லாம் தன்னுடைய வாக்குகளை நம்பலையோ அவங்கெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் யாரெல்லாம் அவருடைய வாக்கை நம்பினார்களோ அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். நேபுகாத்நேசர் எருசலேமுக்கு வந்தபோது அவன் எரேமியாவை விடுவித்தான். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்த ராஜாவையோ செதேக்கியாவையோ அவன் சிறைப்பிடித்தான் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கின்றோம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நமக்கு நன்மையை உண்டாக்கும், நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை தப்புவிக்கும். தேவன் தாமே அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.